ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜி கோல்டு அண்ட் டிஜி சில்வர் சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. டிஜி கோல்டில் எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்குது, டிஜி சில்வரில் எது பெஸ்ட்டாக இருக்குது, டிஜி சில்வரை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுது ரேட்டு. ஒரு பல்காக ஹை அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எகெயின் ரொம்ப டவுன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ரேட் எப்படி செக் பண்ணணும் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் லைவ் சார்ட் மட்டும் பார்த்துட்டு டாலரில் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் ஏன் இங்கே அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது ரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம அந்த டிக்ரீஸ் ஆகிற ரேட் மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலான ஐஎன்ஆர் வேல்யூவும் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த சார்ட்டில் மட்டும் பார்த்துட்டு ஒரு 80% தான் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போது எல்லாருமே ரேட் அதிகமாக இருக்கும்போது இந்த டைம் சீட்டு கட்டிட்டோம். ஏன்னா இந்த வாரால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சோம். பட் ரிவர்ஸாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நானும் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டில் தான் சீட்டு பே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 14,500 சம்திங் இருக்கும்பொழுது அதுதான் கம்மியான ரேட்னு சொல்லிவிட்டு 1/2 கிராம் காயினும் ஆர்டர் போட்டேன். கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஒரு காசு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் நம்மளால் இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத வேணால் நைட்டு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டே ஏர்லி மார்னிங் தான் இப்போல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது ரேட் இன்க்ரீஸாக டிக்ரீஸான. ரேஞ்செலாம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது ரேட்டு. ஸோ இந்த மந்தில் சீட்டு பே பண்ணவங்க ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மந்த்லேயோ இல்லை டிஜி கோல்ட்லேயோ கண்டிப்பாக நம்ம இதை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். 10,000 சீட்டு பே பண்ணவங்களுக்கு ஹை ரேட்டுக்கும் லோ ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மில்லிகிராம் நமக்கு கம்மியாகிருக்கும் ஆட் பண்ணியிருக்கிற மில்லிகிராம். இப்போ நீங்கள் ஒரு 5,000க்கு தான் சீட்டு பே பண்ணிங்கன்னா ஒரு 50 மில்லிகிராம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். நிறைய பேர் 15,465 அந்த ரேஞ்சில் தான் சீட்டு கட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த 865 ஹை ரேட் வச்சே போடுறேன். 10,000 நீங்கள் சீட்டு பே பண்ணியிருக்கும் பொழுது 15,865 ரேட் இருக்கும்போது கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 630 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கும். இதுவே லோயஸ்ட் ரேட்டான நேற்று ஈவினிங் ரேட்டில் கட்டியிருக்கும் பொழுது 725 மில்லிகிராம் உங்களுக்கு ஆட் ஆகும். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95 மில்லிகிராம்ஸ், அது 100 மில்லிகிராம்ஸ்னே வச்சுக்குவோம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 14,000 கோல்டு ரேட் இருக்கும் பொழுது 1,400 அதோட மதிப்பு வரும். பட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கரெக்டாக கட்டிட்டு அதை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜி சில்வர் எதுக்காக ஓப்பன் பண்ணதுன்னா, சில்வர் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சில்வரை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு 425 சில்வரோட ரேட்லாம் போகும்பொழுது தோணுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம், ஒரு டைமும் சின்ன சின்ன காயினாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் டிஜி சில்வர் ஓப்பன் பண்ணோம். பட் அதில் இருக்கிற ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா இப்போ ஆவரேஜ் ரேட்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆவரேஜ் ரேட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் டிவைடட் பை நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு, அதுதான் ஆவரேஜ் ரேட்டு. இது என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் நம்ம 289 ரூபாய்க்கு சேவ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் இப்போ நான் கம்மியாக இருக்கும்போது நான் போட்டேன்னா ஆவரேஜ் ரேட் கம்மியாகும். அதிகமாக இருக்கிற டைமில் போட்டேன் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அதிகமாகும். அதுதான் ஆவரேஜ் ரேட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. இதனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவரேஜ் ரேட் மாறுறதால இந்த பில் வேல்யூலலாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு ஒரு கிராம் அப்படி சேவ் பண்ணியிருக்கோம் அதுதான் ஆவரேஜ் ரேட்டு. இப்போது 500 இருக்கும்போது நான் 1 கிராம் வாங்கியிருக்கேன், 200 இருக்கும்போது 1 கிராம் வாங்கியிருக்கேன், 250 இருக்கும்போது 1 கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் 3 கிராம். டோட்டல் பார்த்திங்கன்னா 3 கிராம். நான் வாங்கியிருக்கிறது அமௌண்ட் எவ்வளோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 1 கிராம் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா 316 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லுவோம். மொத்தமாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, அதனால தான். அப்போது இப்போ இருக்கிற ரேட்டை விட நான் அதிகமான அமௌண்ட் கொடுத்து தான் நான் இதில் இருக்கிற சில்வர் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, அப்படியே க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் கேட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக எனக்கு 1/2 கிராம்
கிராம் நீங்கள் கோல்டு காயினாக கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கேன். பட் நீங்கள் சில்வருக்கு சில்வர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் சொல்லியிருக்காங்க. பட் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு மேலே நான் இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேனா என்ன அப்படின்றத நான் இன்னும் டிசைட் பண்ணலை. இன்கேஸ் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டிஜி சில்வர் வந்து நான் போத்தீஸில் ஓப்பன் பண்ணலை, தங்கமயிலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் நான் இது வந்து ரொம்ப ரேட் ஏறுது இறங்குது, ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்றதால இதுக்கப்புறமா நான் டிஜி சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. டிஜி கோல்டும் நான் வந்து ஆர்டி கோட் யூஸ் பண்ணி போத்தீஸில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த டிஜி கோல்டு வந்து நான் ஒரு கிராம் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த 1 கிராம் சேவ் பண்ணதுக்கப்புறம் போத்தீஸ் டிஜி கோல்டையும் நான் பேமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டேன். அது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு புதுசாக வந்து போத்தீஸ் டிஜி கோல்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அதில் டெசிமலுக்கு அப்புறம் 6 டிஜிட் ஆட் பண்ணுறதாலையோ எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போடுறதே அந்த பெனிஃபிட்ஸ்க்காக தான். அதுவும் இல்லை அப்படின்றதால அந்த போத்தீஸ் டிஜி கோல்டையே நான் வந்து கண்டினியூ பண்ணலை. இப்போதைக்கு டிஜி கோல்டு அண்ட் டிஜி சில்வர் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டை பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. மார்னிங்கில் நிறைய பேர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போத்தீஸ்க்கும் ஜிஆர்டிக்கும் இருக்க கம்பேரிசன் வீடியோலேயே நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன். நீங்கள் மார்னிங் டைமில் போடாமல் உங்களுக்கு 8:30 டைம்லேயே தெரிஞ்சிடும் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு. இல்லை நைட்டே கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இன்றைக்கி மார்னிங்லாம் ரேட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமாக நீங்கள் பார்த்து போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. 7% நிறைய டேஸ்க்கு பெனிஃபிட்டும் கொடுக்கறதால ஜிஆர்டி தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பீமாவில் 8% தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பீமாவில் நான் ஓப்பன் பண்ணலை. அதுலேயும் வந்து டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் 8% தராங்க. இதனால ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் டிஜி கோல்டு பொறுத்தளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வரில் வந்து சேவ் பண்ணுறது இனிமேல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ ஒன்று நான் டிஜி சில்வரை ப்ரீ க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுட்டு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு சில்வர் பார் கூட வாங்கிப்பேன். அதனால் டிஜி சில்வரோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நான் இதுக்கப்புறம் வந்து பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. சில்வர் வந்து நான் ஃபிசிக்கல் பாராக வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேல் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கினீங்களோ அந்த ஷாப்பில் தான் சேல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜிஆர்டியில் இப்போ ஒரு 100 கிராம்ஸ் பார் வாங்கியிருக்கீங்கன்னா, நேற்று இருக்கிற ரேட்டுக்கு நான் சொல்கிறேன், 265 ருபீஸ் ரேட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அவங்க 15 ரூபா தள்ளிட்டு, அதாவது 6%ன்னு சொல்லியிருக்காங்க. 6% லெஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து சேலுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பில்லுலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று ரேட் வந்து 265 ருபீஸ் இருந்ததா, அதில் வந்து உங்களுக்கு 16 ருபீஸ் கிட்ட லெஸ் பண்ணிவிட்டு 249 ருபீஸ்க்கு வந்து எடுத்துருந்துருக்காங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 6% லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கேஷாக கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க, இல்லை செக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 100 கிராம் சில்வர் பார் அவங்கக்கிட்ட இருந்ததை சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணும்பொழுது நேற்று ரேட்டுக்கு வந்து 249 ருபீஸ் போட்டு அவங்களுக்கு வந்து 24,905 ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 25,000ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் வாங்கினதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற சில்வர் ரேட்டு, அதுக்கு அவங்க போட்டிருக்கிற மேக்கிங் சார்ஜ், அதுக்கு நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி, டோட்டலாக ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா பில்லில், அந்த வேல்யூ டிவைடட் பை எவ்வளோ கிராம்ஸோ போட்டு பாருங்கள். 1 கிராம்ஸ் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், இப்போ 1 கிராம்ஸ் நம்ம விற்கும்பொழுது எவ்வளோக்கு விற்கிறோம், நம்ம வாங்கினதை விட அதிகமாக விற்கிறோமா கம்மியாக விற்கிறோமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு லாபமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் சேல் பண்ண போகும்போது எந்த கடையில் வாங்கியிருந்தீங்கனாலும், இப்போது எனக்கு ஜிஆர்டி மட்டும்தான் தெரியுது, அதனால நான் அதோட ரூல்ஸ் சொல்கிறேன். பில் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அந்த காயின் வாங்கியிருந்த பில்லு ப்ளஸ் அந்த காயின் எடுத்துகிட்டு போகணும். யாரோட பேரில் பில்லு இருக்கோ அவங்களோட பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க, இல்லைனா செக் லீஃப் கேட்குறாங்க. அதில் தானே உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில்ஸ் அதெல்லாமே தெளிவாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. சில பிரான்ச்சஸில் மட்டும் ரீசன் ஃபார் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு கேட்குறாங்க. என்ன ரீசனுக்காக நீங்கள் இதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி எவ்வளோ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 4 o'clock போனீங்க அப்படின்னா மேபி அன்றைக்கி ஆர் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. யாராவது சேல் பண்ணுறீங்க சில்வர்னால் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாருக்கு மட்டும்தான். சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கோ பூஜை பொருட்களுக்கோ சில்வர் ஜுவல்ஸ்க்கு எதுக்குமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் சேல்
சேல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கே 35% லெஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. சேல்ஸ்க்குலாம் எனக்கு தெரியலை, அதை சேலுக்கு ஒத்துப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அது ஷாப் பொறுத்து, பிரான்ச் பொறுத்து. சப்போஸ் யாராவது சில்வரை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால தான் உங்கள் கூட நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். டிஜி சில்வரில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா? ஆவரேஜ் ரேட் எவ்வளோ? டிஜி கோல்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுது, எந்த ஷாப்போடது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.